சட்டப்பேரவை தேர்தல் வந்துட்டா நாள் கிழமை எதுவும் கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, திங்கட்கிழமையா இருந்தாலும் சரி. ம். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றும் பாராமல் ம். செய்திகளா வந்து குவிந்திருக்கு. ம். நம்ம ஓனா பேசுவோமா? நிச்சயமா பேசலாம். சார் 3 முக்கிய செய்திகள் இருக்கு. ஒண்ணு வந்து ம். திமுக கூட்டணியிலேருந்து விலகுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பே. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு பேட்டி குடுத்திருக்காரு 1. ம். 2வது தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலேருந்து விலகுறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு 2. ம். அதுக்கப்புறமா பாஜகல இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள், அதாவது சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு போன சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய ஆதரவாளர்களோட பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி குடுத்துருக்காரு. 3 செய்தி இருக்கு. உங்க விருப்பத்துக்கு விடுறேன். ஃபர்ஸ்ட் எத பேசுவோம்? சரத்குமார்ன்றதே ஆரம்பி 3வதுல இருந்து நம்ம ரிவர்ஸ் 3 அப்படி போவோமா? ஆமா. ரைட், ஓகே. சரத்குமார் இன்னைக்கு ஆதரவாளர்களை சந்திச்சு பேசிக்கிறாரு. ம். தனக்கு எந்த பொறுப்பும் குடுக்கல பாஜகல அப்படின்னு ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாரு. பொறுப்பே இல்ல ஆமா. எனக்கு அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப ஆதங்கம் பண்றாரு. இத பொறுப்பு இருந்தா தானே வேலை பார்க்க முடியும். எந்த பொறுப்பும் இல்ல, என்ன வேலை பார்க்கறது அப்படின்னு கேட்கிறாரு. இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா வந்து பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு இருக்கு. ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஆதங்கம் என்னன்னா அவருக்கு கொடுக்கலங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று அவர் ஆதரவாளர்கள்னு ஒரு டீம் இருக்கிறாங்கல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு தனி மனிதராக போய் ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சியில் போய் இணையறதுக்கும் ஒரு கட்சியை நீங்கள் வந்து கலைச்சிட்டு சொன்னீங்க. அப்படி இல்லை, அவர் வந்து இணைத்திருக்கார். அவர் பாயிண்ட்ல சொல்ல போனால் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடு இணைத்திருக்கிறார். ஒரு நள்ளிரவில் அவருக்கு ஆமா, தோணி ஆமா, உதித்து ஆமா. மனைவியிடம் பேசி அது பெரிய ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த இணைப்பு நடந்துச்சு. சரியா 2 வருஷம் ஆச்சு சார். ம். மார்ச் 2024ல போய் கட்சியை இவ்வளவு நாளாக சேர்த்தாங்க. பொறுப்பு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கம். அதான் கட்சியாக போய் இணைக்கும் போது நிச்சயமாக அவங்க ஒரு சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு கட்சி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஒரு வட்டம் உருவாயிரும். பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்க போக வர. அப்போ அவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுப்பாங்க. என்னன்னா தான் போய் தனக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு கொடுக்கல, தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்களும் பார்த்து 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 ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நேரம், எலெக்ஷன் வந்துடுச்சு, இப்போவாது இல்லைன்னா முடியாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடந்திருக்குது. ஸோ அதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கட்சியில் சேரும்போதே வந்து தேசிய அளவில் ஒரு பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்தாங்க. ஆனால் எந்த பொறுப்பும் கொடுக்கல. தலைவர் இன்னும் நியமிக்கப்படலை, அதுக்கான தேர்தல்கள்லாம் இருக்குது. ஸோ அது முடிஞ்ச அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்று காரணம்லாம் சொல்லியிருக்காங்க போல. ஸோ அப்படி சொல்லிட்டே வந்து இப்போ தேர்தலும் வந்துருச்சு. இப்போ அடுத்து போய் களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு போய் நான் பிரச்சாரம் பண்ணுறது, எனக்கு பொறுப்பு வேணும்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது 2 நாளாக ஒரு கடந்த ஒரு வாரமாகவே வந்து சரத்குமார் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாரு, பாஜகலேருந்து விலகிற மாதிரியான ஒரு சூழல் கூட இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு, ஆதரவாளர் என்ன சொல்கிறார், மறுபடியும் ஏன் கட்சியை தொடங்கினான்னு, சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் தொடங்கினான்னு அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த அதான் மாதிரி என்ன இல்லை, அவங்க பொறுப்பு சொல்றாங்க சரியா இல்லை நான் கட்சி ஆரம்பிக்கவா அப்படிங்கிறத அவர் கன்வே பண்ணுறாரு. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்பதை சொல்லி தனக்குன்னு ஒரு ஆதரவாளர் கூட்டம் இருக்குது, அதுக்கான மரியாதையை பாஜக கொடுத்துருக்கணும். இதுவரை கொடுக்கல, இனிமேலாம் கொடுக்கலாம். அப்போ அடுத்து என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்னு அதுக்கும் என்ன பண்ண போகிறீங்கன்னு செய்தியில் கேட்குறாங்க. அதுக்கு கடிதம் எழுதுவேன், தேசிய தலைமைக்கு கடிதம் எழுதுகிறேன், மாநில தலைமைக்கு இது மாதிரி. அதுக்கப்புறம் என்ன கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா, சரி நீங்க இந்த எலெக்ஷனுக்கு வேட்பாளர் பட்டியல அறிவிப்பாங்க, நீங்க எதுவும் போட்டியிட போறீங்களா அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதாங்க, நான் போட்டியிட போறதில்ல, என் மனைவி போட்டியிட போறதில்ல, என் மனைவி வந்து சினிமா துறையில உச்சத்துல எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் தொந்தரவு பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஸோ அப்போ யாரு தான் என்னதான் பிரச்சனை அப்படின்னா, எனக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கேட்டிருக்கோம். ஸோ அது சொல்லியிருக்கிறாங்க, அது இந்த பொறுப்பு இருந்தால் செயல்பட முடியும். அதுக்கப்புறமா எனக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர்களுடைய பட்டியல் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ அவங்களுமே வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்கன்னா நான் என்னன்னு போய் அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது, எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் இல்லையா, நான் வெறும் கர்த்தாவாகவே எவ்வளோ நாளுக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தளவு சரத்குமார் விவகாரத்தை பொறுத்தளவில் அவர் கேட்டதில் வந்து நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சியாக ஒன்றை உருவாக்கி அதில் ஒன்று இணையும் பொழுது அது தனக்கான ஒரு அங்கீகாரம் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் பாஜக என்ன முடிவு எடுக்குங்கிறது நம்ம பாஜகவோட வழக்கமா பார்த்துட்டாலே இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விஜயதாரணி அவர்கள்
எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. சரி இடைத்தேர்தலில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தாங்க, கொடுக்கல. சரி அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. சரி அதுக்காக ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்த்தா அதுக்கும் இல்லை. எந்த பொறுப்பும் இல்லாமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு மாதிரி வெளிப்படையெல்லாம் கேட்டாங்க, ஏதாவது பதவியை கொடுக்க அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்தா தானே வேலை பார்க்குறது அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே பொறுப்பு கொடுக்கலன்றது ஒன்று. இதில் ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, சரத்குமார் வந்து தன்னுடைய கட்சியை பாஜக இணைக்கும் போது மாநில தலைவராக இருந்தவர் வந்து அண்ணாமலை, அவருக்கே இப்போ பொறுப்பு இல்லை. ஸோ இப்போ அவர் போய் யார்கிட்ட பேசுவார்? அதனால அந்த கட்சியோட நடைமுறையாக அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது வந்து நான் தவறாக சொல்லலை. ஒரு தலைவர்கிட்ட பேசும்போது பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் தான் அவங்ககிட்ட பேசுகிறப்போ இப்படி ஒரு நடைமுறை இருக்கே பாஜகட்டா அப்படின்னு கேட்டப்ப என்னன்னா, தலைமை வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும், காரியகர்த்தாஸாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும். சமயம் பார்த்து யாருக்கு எந்த இடத்துல பொறுப்பை கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உதாரணமாக அவங்க என்ன காமிச்சாங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உதாரணம் காட்டினாங்க. ஸோ அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது பாஜகவுடைய பாலிசி. நீண்ட காலமாக காத்திருக்கணும். ஆமாம், நீண்ட காலம் காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணாமலைக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கலன்னு சொன்னீங்க. ஆனால் அவர் இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு. முக்கியத்துவம் இருக்கு. கட்சி ரீதியாக உள்ள பொறுப்பை நீங்கள் சொல்றீங்க. அடுத்து இன்னொரு பேட்டி, என்ன பேட்டி, முக்கியமான பேட்டி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவர் வந்து என்னன்னா 2-3 நாளாவே ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போறாங்க அப்படின்ற மாதிரி வெளியேறிட்டாங்கன்னு வந்துச்சு. அப்புறம் இல்லை வெளியேறிட்டு திரும்பி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு தகவல்லாம் வந்தது. இன்னைக்கு ஓப்பனா வந்து உடச்சு விட்டாப்புல நம்மளுடைய வேல்முருகன் அவர்கள். இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். அவர் வந்து தெளிவாக நாங்கள் வந்து இந்த கூட்டணியிலேருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட முழுசாக அவருடைய நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விலகக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோங்கிறதான் அந்த பேட்டியினுடைய சாராம்சம். ஏன்னா நான் நிறைய இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே நிறைய குறைகளை சுட்டி காட்டியிருக்கேன். அதிகாரியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, முழுக்க அதிகாரிகள் கண்ட்ரோல் அந்த அரசு இருக்குங்கிறத நான் இப்போ வேறு காலகட்டங்களில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால் மீண்டும் வேல்முருகன் வந்துடக்கூடாது, கூடுதல் இடம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடவே கூடாதுங்கிற தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை தான் இதுவாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து நீட்டாக காயின் என்ன ஃப்ரேம் பண்ணுறாருன்னா, திமுக தலைமை மேலே குற்றம் சாட்டலை, நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் மீது குற்றம் சாட்டாமல் அதிகாரிகள் என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கப்பா, அதை கேட்டுட்டு வந்து திமுக தலைமை இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்ம வேல்முருகன் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தோம் அப்படின்னா நிறைய முறை வந்து அரசுக்கு எதிராக வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. சட்டப்பேரவையிலுமே வந்து நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கிறாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு முறை கண்டிச்சுலாம் பேசியிருக்கிறாரு சட்டப்பேரவையிலே. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் போயிட்டே இருந்தனால அவருக்கு திருப்பியும் இடம் அவங்க தொகுதியில் அவங்களுக்கு கூட்டணி இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமாகவே தான் இருந்தது. அதுவும் வந்து இவர் வந்து கடந்த முறை ஒரு தொகுதியில் போட்டிட்டாங்க, அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு வேல்முருகன் வெற்றி பெற்றார் இல்லையா. ஸோ இந்த முறை வந்து கேட்குறப்போ 2 தொகுதி கேட்டிருக்கிறாரு போல. அவங்க முடியாது, ஏன்னா எல்லாத்துக்குமே குறைச்சிட்டு வரும்போது இவர் கண்டிப்பாக ஏற்ற மாட்டாங்கன்றனால இவரும் ஒரே ஒரு தொகுதி மீண்டும் அதே உதயசூரியன்றனால அது ஒரு சிக்கலாக இருக்கும். ஆனால் அவர் வந்து அதை பிரதானமாக முன்வைக்காம கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. இந்த கோரிக்கை அதாவது என்னன்னா, கூடுதலாக இடங்கள் கேட்டோம். கூடுதலாக ஒன்றும் இல்லை, ஒரு இடம் கூடுதலாக கேட்டிருக்கிற இடங்கள்லாம் இல்லை, ஏற்கனவே கூட ஒன்று கொடுங்க அப்படிங்கிறதான் அந்த டிமாண்டு. அந்த ஒரு இடம் கூட கூடுதலாக இல்லை அப்படிங்கிறதால அது ஆக்சுவலாக என்ன, திமுக வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறது, வெளியில் பேசுகிறது, இதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க விரும்பவே மாட்டாங்க. அதுவும் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது யார் விரும்புவா? அதுவும் தேர்தலில் இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சு வரும்போது அவங்களுக்கு நிச்சயமாக எரிச்சல் ஏற்படுத்தும். திமுக முன்னாடியே முடிவு பண்ண மாதிரி தான் நமக்கு தோணுது. என்னன்னா, தமிழக வாழ்முறை கட்சியை திருத்தாலும் வேல்முருகன் கூட்டணி இருந்தாலும் சரி, விலகி போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரியான முடிவை திமுக ஏற்கனவே எடுத்த மாதிரி தான் நமக்கு தோணுது. இல்லைன்னா ஒவ்வொரு கட்சியும் யாருனாலுமே அவங்க சின்ன கட்சிகளை கூட அவங்க விடுறதில்லை. இப்போ புதிதாக கட்சிகளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெற்றி நிச்சயம் நம்ம பெறணும், மீண்டும் வரணும், திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க, சிறிய கட்சிகளை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, இப்போ வாக்கு சதவீதத்தில் ரொம்ப பாதாளத்தில் இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் கூட்டு மாநிலங்களவை உறுப்பினர்லாம் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ தமிழக வாழ்முறை கட்சி எதுக்கு வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி இவர் நம்மளோட இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சரி இருந்தாலும் பேசி பார்ப்போம், ஒன்றில் நிற்போம், வந்தால் வரட்டும், கூடுதலாக கேட்டாருன்னா நம்ம வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம்னு. ஸோ திமுக ஏற்கனவே முடிவு செய்த மாதிரி தான் நமக்கு தோணுது.
தெரியல பார்ப்போம். அதான் ஏன்னா இவர் என்ன வேல்முருகனுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு காலையில வரைக்குமே கூட திருமாவளவன் அவர்களை வந்து கூட்டணியில தொடரணும் அப்படின்னு வேண்டுகளை வச்சதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ தெரியல என்னன்னு பார்ப்போம். இப்போ அவர் அடுத்து எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, எங்ககிட்ட ஒரு 10 அம்ச கோரிக்கை இருக்குங்க. யார் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்க, உங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன் இன்னொரு வச்சிருக்காரு. விஷயத்தையும் தெளிவு பண்ணிட்டாப்ல. என்டிஏ கூட்டணியில் நிச்சயமா நம்ம சேர போறதில்லை அப்படிங்கிறதுல தெளிவு. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதற்கு அடுத்து முக்கியமான தான் நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது வந்து நிறைய தகவல்லாம் போச்சு சார். அவங்க வந்து மாநில செயற்குழு கூட்டம்லாம் கூட்டி 2-3 முறை பேசினாங்க. நீண்ட விவாதம் நடந்திருக்கு. அதனால போன முறை 6 தொகுதி போட்டி விட்டாங்க. கூட கொடுங்க வாரம், இல்லைன்னா வந்து அதை விட ஒரு தொகுதி குறைச்சிக்கிறதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ அது அவங்க வந்து மாநில செயற்குழுவில் 5னா நம்ம போட்டியிட வேணாம், கூட்டணியில் போட்டியிட வேணாம், வெளியேறலான்ற அளவுக்கு முடிவெடுத்தலாம் பல்வேறு தகவல்லாம் வந்தது. ஸோ அது என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. அப்படின்ற நேரத்தில் இன்னைக்கு மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்களை வந்து அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திச்சு பேசிட்டாரு. மு.க. ஸ்டாலின் அழைப்பின் பேரில் அவர் போயிருக்காரு. இவர் போய் சந்திச்சாருன்னு சொல்ற விட ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டு வந்து இதான் நிலைமை, 5 தொகுதிகள் பார்த்துக்கோங்க, ஒரு வந்து கட்சிகள் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை, அதனால் ஒரு தொகுதி மட்டும் குறைச்சிக்கோங்க, எல்லாரையும் விட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம், அது மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்கணும், இப்போ இந்தி கமிஷன் பாருங்கள் 5 தொகுதிகள் அது மாதிரி அப்படி கேட்டிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நாங்கள் 6 தொகுதிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம், அப்போது 6க்கு குறையான 5 அப்படின்னு சொன்னால் நாங்கள் மறுபடி மாநில குழுவோட கலந்து ஆலோசித்து தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கிட்ட அவர் சொல்கிறார். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேசுவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். மாநில செயற்குழு கூடி இந்த முதலமைச்சர் இப்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை ஏற்பதா எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் வந்து முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக்கிறோம். ஸோ அவங்க வந்து என்னன்னா முன்னாடி மாதிரி இல்லை, குழுவில் முடிவு பண்ணிட்டாங்க, நீ 6க்கு மேலே கேட்க வேண்டாம்னு ஒரு முடிவு. ஆமாம், முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாலும் 8, 9, 10 அப்படிலாம் இல்லை, 6க்கு மேலே நம்ம கேட்க வேண்டாம், 6 கொடுத்தா போதும், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்போ 6 இல்லை அப்படிங்கிற போது மறுபடியும் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து கொள்கை பூர்வ கூட்டணி, வெறும் எண்ணிக்கையை காரணம் காட்டி கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய கட்சி சிபிஐஎம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அர்த்தம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில இந்த தேர்தலை சந்திக்கிறாங்கன்றது உறுதியாயிருச்சு. 5 இருந்தா கூட வேற வழி இல்லை, சந்திச்சிருவோம். இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5, மார்க்சிஸ்டுக்கும் 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஆனா அந்த டிமாண்ட் ஏதோ உள்ள நடந்திருக்கு நினைக்கிறேன். அது ஒரே ஒரு சின்ன டாக்ஸ் ஏரியால என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படுறதா டாக்ஸ் இருக்கு, அவங்ககிட்ட இருந்து ஒரு தொகுதி எடுத்து சிபிஎம் வேணா கொடுக்கலாம், 6 மாத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அது அண்டர் டீலிங் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி முன்னாடி டாக்ஸ் வந்துச்சு. பட் அது இப்போ எந்த அளவுக்கு அது மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியல. இன்னொன்று சொன்ன விஷயம் இருக்குல்ல, 5னா சரி 5 ஓகே பண்றோம், அப்பனா சென்னை தொகுதியில் அது ஒரு சொல்லியிருந்தாங்க. அது ஒருவேளை இன்று பேசுனதுல சில விஷயங்கள் எல்லாமே வெளியே சொல்ல மாட்டாங்களா சந்திப்புல, ஒருவேளை இந்த 5 நான் ஏத்துக்கிறோம், அப்ப சென்னையில் உள்ள தொகுதிகளில் ஒன்று எங்களுக்கு நாங்க கேட்குற அந்த தொகுதியை கொடுத்துட்டீங்கன்னா 5 இல்லை, நீங்கள் 5 நீங்கள் சென்னையில் உள்ளதை தரவே முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ 6 கொடுத்துருங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டிமாண்ட் இருக்கலாம். சென்னைனா வந்து அவங்க பெரம்பூரில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க 2011 வரைக்கும். ஸோ அதனால் மேபி திரும்பவும் பெரம்பூர் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பெரம்பூர் வந்து மிக முக்கியமான ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்க போது இந்த சட்டப்பேரவை தேர்தல்ன்றனால திமுக அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்றதும் கொஷின் மார்க் தான். ஸோ இப்போ நம்ம இந்த சந்திப்புகள்லேருந்து மெயினாக திரு பே. சண்முகத்துடைய செய்தியாளர் சந்திப்புலேருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலக போறதில்லை, தொடர்ந்து தேர்தலை அவங்க கூட்டணி தான் சந்திக்க போறாங்க. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, அடுத்தடுத்து என்ன டெவலப்மெண்ட்டுகள் நிச்சயமாக பார்ப்போம். நன்றி.